அவர் ஸ்க்ரீன் பிளே தான் கேட்பாரு, கதையை கேட்க மாட்டார். அவர் சொன்னாரு இதுல நான் ஃபிட்டாவே நீ நம்புறீங்களா அப்படின்னாரு. அது என்னோட விஷயம், அது என்னோட வேலை. எனக்கு என் ஹீரோ வந்து எப்பயுமே வந்து 10 minutes ஃபிலிம் எடுத்துடலாம், ஷார்ப்பா ட்விஸ்டா டக் டக் டக்குன்னு போட்டு. நல்ல குடும்பத்துக்கு போனா குடிக்க கூடாது அப்படிங்க. இல்ல அது ஒரு ஃபன்னான விஷயம். அவங்க ஸோ வெல்கம் டு ஃபேம் பை ஃபேம். ஸோ நம்ம எப்போவுமே ஃப்ரேம் பை ஃப்ரேமில் நிறைய டேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு ட்ரைலர் பார்த்தோம். அந்த ட்ரைலர் அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அது வந்து ஃப்ரேம் கம்போசிஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு படம் தான் ஹிட்லர். அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா படை வீரன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வானம் கொட்டட்டும் அப்படிங்கிற 2 மூவி மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ தனா சார் தான் நம்ம கூட என்ட்ரி பண்ண போகிறாங்க. ஸோ வெல்கம் தனா சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆல் குட். ஓகே சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி, இந்த கதைக்களம் முதல்ல உங்களுக்கு மைண்டில் எப்போ தோண ஆரம்பிச்சிச்சு அண்ட் ரைட்டிங் வைஸ் நீங்கள் எப்படி எழுதி முடிச்சிங்க? கதைக்களம் எப்படி தோணுதுன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பார்த்துருப்போம், ஏதோ ஒரு சம்பவம் வந்து நம்மளுக்குள்ள மனசில் இருந்திருக்கும். யார்கிட்டயாவது பேசும்போது கூட அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, பட் ஒன்ஸ் வந்து நம்ம அதை வந்து ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே கொண்டு வரும்போது நம்மகிட்ட இருக்க தீம் என்னென்னு நம்ம எல்லாமே பார்ப்போம். ஒரு நார்மலாக ஒரு டைரக்டர் வந்து சரி அடுத்த படம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கும் போது எங்கே ஃபஸ்ட்டு மைண்டு போகும்னா அவங்க லைஃப்பில் நடந்தது போகும், இல்லாட்டா அவங்க பார்த்த விஷயங்களில் போகும், இல்லைன்னா அவங்க இன்ஸ்பயர் பண்ண ஏதோ ஒரு விஷயம் வரும். அது எங்கேருந்து வருதுன்னா நமக்கு தெரியாது. பட் ஒரு சின்ன நாட்டு வந்துருச்சுன்னா அதை எப்படி டெவலப் பண்ணுறது, அதுதான் வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கோட முக்கியமான பகுதி. ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு டீ கடையில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கலாம், அங்கே ஒரு திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடலாம். இதை வச்சுட்டு நம்ம வந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்களா, அவன் யாரு இவன் யாரு, அவனோட பேக் ஸ்டோரி என்ன, இவனோட பேக் ஸ்டோரி என்ன, அங்கே என்ன நடந்தது, அது சமூகத்தை எப்படி பாதிச்சு, இப்படி நம்ம அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு சின்ன, அது எப்படி வருதுலாம் தெரியாது, வந்துருச்சு அந்த நாட் வந்ததுலேருந்து நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிட்டீங்க. ஓகே சார். அண்ட் முக்கியமாக இந்த லாக் லைன் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலரில் போட்டிருந்தீங்க, ஒரு ஆயுதம் உருவாகும் பொழுதே அதன் இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது. இஸ் திஸ் லாக் லைன் டு தி மூவி? இல்லை, அது இது வந்து ஜெயமோகன் சார் சொன்னதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெயமோகன் சார் ரீடர். இந்த இது வந்து ஜெயமோகன் சார் சொன்னதுன்னு என் மைண்டில் இருக்கு. இந்த படத்துக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமூக போராளியாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்த நம்மளே வந்து ஒரு காமன் மேன் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அநீதியை ஒரு காமன் மேன் ஃபேஸ் பண்ணுறான்னா அவன் எந்த போராட்டத்தை எந்த வடிவில் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டேக்லைன் நம்ம சொல்லியிருப்போம், மாமாவோட ஒரு கோட் சொல்லியிருப்போம். ஓகே, ஒரு நம் ஆயுதத்தை நம்ம எதிரிகளை தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறது. நான் என்ன மாதிரி போராடணும் அப்படிங்கிறத வந்து என்னோட எதிரி தான் தீர்மானிக்கிறான். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இது இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமாம், ஓகே சார். அண்ட் படத்தில் வந்து பார்க்கும்பொழுது ட்ரைலரில் ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் பஞ்ச் டாக்ஸ் மாதிரி இருந்தது. அதாவது ஒருத்தருக்கு 10 பேர் இருந்தால் அவன் ரவுடின்னு சொல்கிறாங்க, 40 பேர் இருந்தால் அவன் கேங்ஸ்டர், அண்ட் 4 கோடி பேர் இருந்தால் அரசியல்வாதி. கேங்ஸ்டர் ரவுடி அப்படிங்கிறவங்களையும் அரசியல்வாதியும் ஒரே கோட்டில் நேர்கொள்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தில். தலைவனே அதுக்குள்ளே தானே கொண்டு வரேன். ஓகே, நீங்கள் ஒரு ரவுடியாக இருக்கலாம், ஒரு கேங்ஸ்டராக இருக்கலாம், ஒரு தலைவனாக இருக்கலாம், ஒரு யார் வேணாலும் இருக்கலாம். சொல்ல இந்த தாட் ப்ராசஸ் என்னன்னா, நம்ம இப்போ நார்மலாக ஒரு சின்ன இது பாருங்க, நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கும் ஒரு 4 பேரோட சேர்ந்து இருக்கும்போது இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உங்க பின்னாடி நாங்கள் 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட பேச்சில் உங்களோட செயலில் ஒரு வீரியம் உருவாகுது. ஸோ நம்மளுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்றதை வச்சு தான் இங்கே முன்னாடி இருக்கிற ஒரு தலைவனோ ஒரு கேங்ஸ்டரியாக இருக்கலாம். ஒரு தெருக்குள்ள ஒரு 4 பேர் சேர்ந்து நின்னாங்கன்னா அங்கே ஒருத்தன் ரவுடியாக உருவாகலாம். ஓகே, ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஒரு 1 கோடி பேர் இருந்தாலும் அவன் தலைவனாக உருவாகலாம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு அதிகாரம்ங்கிறது வந்து எப்போ வேணாலும் மாறும். ஆனால் மக்கள் கூட்டம் தனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 20 படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மணிசரோட படம். அவர் சொல்லுவார், இவ்வளோ பேர் பின்னாடி இருக்கிறத வச்சு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்பார். ஸோ நம்மளுக்கு பின்னாடி இருக்க மக்கள் தான் நம்மளோட பெரும் சக்தி. நம்மளுக்கு பின்னாடி இப்போ நீங்க எந்த ஊரும் தெரியல, ஒரு விழுப்புரமோ ஒரு பொள்ளாச்சியோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க சொந்த பந்தங்கள் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பேரும் கிளம்பி உங்க பின்னாடி வந்தாங்கன்னா இதுல சூர்யா சார் சொல்லுவாரு, எத்தனை ட்ரெயின்ல நான் எத்தனை பேர் இறக்கி. சீரியஸ்லி, ஸோ உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அதுதான் பவர். அதை தாண்டி வேற எதுவும் அந்த பவரை மிஸ்கைட் பண்ணாம அதை வந்து அந்த பவரை வந்து மிஸ்கைட் பண்ணா ஒருத்தன் ரவுடி ஆகிறான், கேங்ஸ்டர் ஆகிறான், தலைவன் ஆகிறான். ஓகே, ஸோ எப்படி அந்த பவரை யூஸ் பண்றோங்கிறது. ஓகே, ஓகே சார். அண்ட்
இந்த கொஸ்டின் கேட்கலாமா தெரியல, பட் ஐ வாண்ட் டு கிளியர் பண்ணிக்கணும் ஒரு ஆசை இருக்குது இந்த கொஸ்டின். அந்த ட்ரைலரில் வந்து ஒரு வேர்டு தான், ஒரு பொண்ணு வந்து அதாவது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு விஜய் ஆண்டி சொல்கிறாங்க நீ டெய்லி குடிப்பியா அப்படிங்கும்போது நான் நல்ல குடும்பத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல குடும்பத்து பொண்ணா குடிக்கக்கூடாது அப்படிங்கிற இல்ல அது ஒரு ஃபன்னான விஷயம். அவங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, நல்ல குடும்பத்து பொண்ணு எப்போவாச்சும் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, எப்போவாச்சும் தான் சொல்கிறேன். இவங்க குடிக்கலாம் அவங்க குடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம எப்படி போகிறோம், ஜஸ்ட் ஃபன்னுக்காக அந்த ஒரு ஃபன்னுக்காக அப்படிதான். ஒருத்தர் டெய்லி குடிப்பேனா இல்லை எப்போ இல்லை நானும் நல்லா குடிப்பேன் எப்போவாச்சும் தான் அப்படி. அது ஒரு சின்ன ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்காக. ஓகே ஓகே சார். அண்ட் முக்கியமாக நான் பேசணும்னு நினச்சி இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஃபுல் மேக்ஸிமம் ஆஃப் சீன்ஸ் வந்து ஆக்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன்ஸ் இருக்கும்பொழுது ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு எமோஷன் வந்து கேரி பண்ணுவாங்க எப்போவுமே. எமோஷன்ஸாக வந்து ஆக்ஷன்ஸில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸோ த்ரூ அவுட் உங்கள் படத்தில் இந்த படத்துலங்கும் போது எமோஷன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி ஆக்ஷன்ஸ் உருவாக்குனீங்க அண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ்க்கு? இல்லை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தே மாறக்கூடாது. ஓகே, வேற எதுவும் இருக்கா? ஒரு ட்ரெய்லருங்கிறது வந்து 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்துல வந்து படத்துல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் காட்டுறோம். அதுல இருக்க பெஸ்ட் விஷயங்கள் எல்லாம் காட்டுறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம் வந்து பாருங்கன்னு சொல்றதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்றோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்ட் ஃபிலிம், ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபேமிலி ட்ராமா சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இது வேற சீக்வன்ஸ், வேற டைலாக், இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். இது வந்து ஒரு ஆக்ஷனா ஒரு த்ரில்லரான இருக்கும்போது இந்த ட்ரெய்லரை டிரைவ் பண்ணி கொண்டு போறதுக்கு பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பேஸ் லைன் ஒன்று வேணும்ல, அதுக்கு நான் ஆக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் ட்ரெய்லருக்கு. ஆனா படம் அப்படி இருக்கு. படத்துல ஆக்ஷனும் ஒரு பார்ட்டா இருக்குன்னு தவிர ஆக்ஷனே படம் கிடையாது. அதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு படத்துல. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல இருக்கக்கூடிய ஒரு காமெடி, லவ், எமோஷனலான விஷயம், ஃபேமிலி டிராமா, சமூக பிரச்சனை எல்லாமே கலந்தது தான். அதுல ஆக்ஷன் ஒரு பார்ட் தான். ஆக்ஷன் மட்டுமே ஃபுல் ஃபில்மா. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ஷன் அதிகமா இருக்கு. இல்ல அது நீங்க படத்துல பார்க்கும்போது ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆக்ஷனும் இருக்கும். இந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் அதுல இருக்கும். அந்த பேஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த பேஸ், அந்த ஃபாஸ்ட், அந்த ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே இருக்கும். அதுல ஆக்ஷன் ரொம்ப முக்கியமான பார்ட்டா இருக்கும். ஆக்ஷனுங்கும் போது ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணும்ல, அதுக்கு எமோஷன் எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரைட்டிங்கில்? இல்லை நம்ம என்ன மாதிரி படங்களில் அந்த ஆக்ஷன் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு லவ் ஸ்டோரி எடுத்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்ஷன் வந்து அங்கே பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஹீரோயினை காப்பாற்ற போகிறாரு, அங்கே நான் ஒரு 2 பேரை அடிக்கிறாரு, அது மூலமாக ஹீரோயின் ஒரு பார்க்குறா அப்படின்ற அளவுக்குன்னா அந்த ஆக்ஷன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் மட்டும்தான். சில இடங்களில் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரியான படங்கள்ல ஆக்ஷனுங்கிறது வந்து ஒரு விஷயத்தை தாண்டி போறது, தாண்டி ஒரு பெரிய தடையை தாண்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான எம்ஜிஆர் சார் படம் மாதிரி அவனை அடிச்சு அட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து கத்துணுங்கிற மாதிரியா? ஆமா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். அவன் பண்ணது தப்பு, ஸோ அவனை மீறி நம்ம போறோம். ஓகே, அவன் ஒருத்தன் மீறி போறான், அவன் தான் கதாநாயகன். நம்மள இருந்து எவன் ஒருத்தன் மேல எழும்புறவனோ அவன் தான் கதாநாயகன். ஸோ அவன் வந்து ஆக்ஷன் பண்ணணும், அது எல்லாம். ஓகே சார். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது எனக்கு குறிப்பாக வந்து உங்களோட படத்தோட ஃப்ரேம்ஸ் பற்றி தான் பேசணும்னு ஆசை. ஏன்னா நாங்கள் பார்த்த வானம் கொட்டட்டுமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்ம ஹிட்லர் மூவியில் இருக்கட்டும், ஒரு கலர் டோன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஒன் ஆஃப் த ப்ளூ அண்ட் டார்க் கலரில் தான் ட்ரைலர் ஃபுல்லாகவே இருந்தது. அது என்னடா பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கலர் டோன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹவ் யூ அச்சீவ் இட் சார்? இல்லை, இது வந்து தனிப்பட்ட முறையில் அச்சீவ் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம ஒரு கதையை நம்ம எழுதிடுறோம், அந்த கதையை வந்து நம்ம வந்து ஒரு நேரேட் பண்ணுறோம். அந்த நேரேஷனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அதை வந்து டிஓபி தான் எடுத்துக்கிறாரு. இந்த கதைக்கு இந்த மாதிரியான ஒரு நேரேஷன் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் தான் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஒரு சினிமாங்கிறது ஒருத்தரை சார்ந்தது கிடையாது. நான் டைரக்டர் தான், ஆனால் பட் இது வந்து ஒருத்தர் மட்டுமே சார்ந்தவர் கிடையாது. சினிமாங்கிறது ஒரு டீம் ஒர்க், பல கலைகளோட தொகுப்பு. ஒரு ஆக்ஷன், ஒரு ட்ராமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டான்ஸு, இப்படி எல்லாம் சினிமாட்டோகிராஃபி, இப்படி நிறைய தனித்தனி கலைகளோட ஒரு உன்னதமான கலைகள். அது எல்லாமே தனித்தனியாக, அது தனியாகவும் அது பெஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு சினிமாவில் சேர்க்குறோம். என்னோட பார்ட் அப்படிங்கிறது அதோட பெஸ்ட்டான ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரலாம். அப்படி நான் உள்ளே கொண்டு வந்துட்டா போதும், மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க, அந்த கதையை புரிஞ்சுப்பாங்க. அந்த கதைக்கு என்ன தேவைங்கிறது ஒரு டிஓபிக்கு தெரியும். அந்த கலர் டோன் என்னவா இருக்குன்ற எல்லாத்தையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணானா அந்த கலர் டோனுக்கு அந்த ரூமை வந்து எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் ஒரு இவர் எடுத்துப்பார், ஆர்ட் டைரக்டர் இது பண்ணுவார். நம்ம உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிட்டா போதும், மற்றபடி அவங்க அதை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டிடுவோம். அப்போ இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஓபி வந்து தான் காரணம்னு சொல்றீங்க? இல்ல, உண்மைதான். இப்போ வானம் கொட்டட்டு எடுத்தீங்கன்னா பிரீதாவோட ஒர்க் தான்.
அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. இந்த ஃபேமிலி ட்ராமாக்கு இந்த மாதிரி ஒண்ணுல பண்ணலாம் தானே அவங்க ஒரு இதோட வர்றாங்க. இப்ப நான் சொல்றதை மட்டுமே செய்யணும்னா அது கிடையாது. ஓகே ஓகே அப்புறம் எதுக்கு பிரீதா, அதுக்கு அப்புறம் எதுக்கு நவீன், ஓகே ஓகே அவங்க அதுல பெஸ்ட். ஸோ அவங்க இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை இந்த மாதிரி ஒரு டோன்ல நம்ம சொல்லலாம் அப்படின்னு அவங்க வர்றாங்க. அது வந்து கதையோட நேரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை விட்டுட்டு எங்கேயும் ஏலியனா இல்லை. ஏலியனா இருந்தால் அது தப்பு. நான் வேற அழகா மட்டுமே காட்டுவேன் இல்லை, அது அந்த ட்ராமாவையும் காட்டும். ஸோ அது அவங்களோட பார்த்து அவங்க அதில் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டான ஆட்களை நம்ம கைக்குள்ள கொண்டு வரதான் ஒரு டைரக்டரோட வேலை. அவங்க ஒரு அதான் சொல்லுவாங்களே, யாருக்கு என்ன வேலை தெரியுமோ அவங்கள கரெக்டாக நம்ம பிடிச்சி கொண்டு வந்து வச்சிட்டோம்னாலே நம்மளோட 50% ஆஃப் ஒர்க்கு நம்மளுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கு இருக்க கம்யூனிகேஷன் தான். அவங்க கூட சரியாக நம்ம சிங்க் ஆகிட்டோம்னா நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஓகே சார். அண்ட் அதான் பெஸ்ட்டான ஆளை பிடிச்சிக்கணும் போது எனக்கு டெக்னிக் காஸ்டிங் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விஜய் ஆண்டனி சார் படத்துக்குள்ளே வந்த ப்ராசஸ் அண்ட் நீங்கள் அவர்கிட்ட கதை சொல்லும் பொழுது அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு உங்ககிட்ட? இது கோவிட் டைமில் தான் இது நடந்தது. கோவிட் டைமில் வானம் போட்டு முடிஞ்சுமே கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ எல்லாமே ஸ்டக்கில் இருந்தோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எல்லாமே ஸ்ட்ரகிள், எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி இந்த டைம். அப்போ திடீர்னு எனக்கு வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் சார் அவர்கிட்ட இந்த கால் வந்தது. இது மாதிரி விஜய் ஆண்டனி சார் உங்கள் பேர் சொன்னார், வானம் கட்டட்டும் பார்த்தாராம் ஓடிடியில், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது நல்ல கதை இருந்தால் பேச சொன்னார். அவரோட டேட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. நான் அப்போ ஊரில் இருந்தேன், வேற ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ அங்கேருந்து சரி நீ சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது என்கிட்ட அப்போ வந்து ஒரு 2 ஸ்கிரிப்ட் இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், 2 ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது, இது உங்களுக்காக எழுதுனது இல்லை, ஆனால் உங்களை இதில் கரெக்டாக பொருத்திக்க முடியும், அது என்னோட வேலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண படங்கள் மாதிரி அது இருக்காது, பட் இது பண்ணால் நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த கதையை ஃபுல்லாக சொல்ல ஆரம்பித்தோம். அவர் எப்படின்னா வந்து ஒரு இது என்ன கதைன்னு தெரியுமா அப்படின்னு பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து ஆரம்பித்து அவருக்கு சொல்லணும். அவர் ஸ்க்ரீன் பிளே தான் கேட்பார், கதையை கேட்க மாட்டார். ஒருத்தன் கெட்டவன் இருந்தான், அவன் இந்த கெட்டதை பண்ணிட்டு தான், ஒரு ஹீரோ இங்கே இருந்தார், அவர் இதுக்காக அதில் கிடையாது. ஃபஸ்ட்டு சீன் என்ன, ஒரு இதோ இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு காட்டில் ஆரம்பிக்கிறோம், அங்கே 4-5 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க, மழை பெஞ்சு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் கேட்பாரு. அது என்னன்னா பெஸ்ட் விஷயம். அது நானுமே பார்த்தேன். அந்த மாதிரி கதை கேட்கும் போது உங்களுக்கு சில பேர் கதைகள் நல்லா சொல்லுவாங்க, பட் அது ஸ்க்ரீன் பிளேவாக வரும்போது நம்மளோட நேரேஷன் வந்து கரெக்டாக இருக்குமா நம்மளுக்கே தெரியாது. ஓகே. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து அப்படி எல்லாமே கரெக்டாக இருந்தால் எல்லா படமே ஓடி இருக்கணுமே, கதை நல்லா இருக்கும், அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து சொல்றதுல வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ரொம்ப சினிமாவில் ரொம்பமான விஷயம் என்னன்னா கதையை விட திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர். அந்த ஒரு சின்ன நாட்டு தான், அதை நம்ம என்ன மாதிரி சொல்றோங்கிறது தான். ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு, அவர் வந்து மலை மேல உட்காந்துருப்பாரு, அவர் கீழே எல்லாரும் வந்து பிள்ளைங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, அவர் அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா அப்படிங்கும்போது அப்படின்னு நம்ம கேட்போம். இவ்வளவுதான். அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், நல்லா தெரியுது பாருங்க சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம எப்படி சொல்றோங்கிறது அதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே தான் இருக்குது. அது விஜய் ஆண்டனி சாருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லும் போதே நீங்கள் இந்த படம் எவ்வளோ நேரம் ஆகணும், 2.5 hours வரும்னு நினைக்கிறேன் சார். அப்போ 2.5 hours சொல்லுங்க. அப்பா. ஸோ 2.5 hours அந்த கதையை நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னேன். அது சொல்லும் போது அவர் சொன்னமே அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர் சொன்னாரு, இதுல நான் ஃபிட்டாவே நீ நம்புறீங்களா அப்படின்னாரு. அது என்னோட விஷயம், அது என்னோட வேலை, அது நான் பாத்துக்கிறேன். நாங்க விஜய் ஆண்டனி சார் நாங்க பார்த்த ஒரு விஷயம் போது ரொம்ப ஷட்டிலான கேரக்டர். அந்த சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் ஐ திங்க் மேக்ஸிமம் ஆஃப் மூவிஸ்ல ஃபைட் அப்படிங்கும்போது ஒரு 2-3 படம் தவிர்த்து மேக்ஸிமம் மூவிஸ்ல லாஸ்ட்ல மட்டும் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு ஆளா இருப்பாங்க. அண்ட் ரொம்ப அமைதியா பேசிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸாஜரேட்டா இருக்க மாதிரி இருக்கு சார். இல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி சாருக்குன்னு ஒரு டோன் இருக்கு, அது அவர் ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஹீரோங்கிறவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப வைப்ரண்டான ஒருத்தன், துடிப்பான ஒருத்தன். பட் உங்களை மாதிரி தெரியல. இல்ல நான் உண்மையில அப்படிதான் நான். ஸோ என்ன மாதிரின்ட்டு இல்லை நான். ஸோ நீங்க மணி சாரோட படங்கள்லாம் பார்த்தா தெரியும், அதுல வந்து யாருமே ரொம்ப சட்டிலாக இருக்கும், பேசுற சட்டிலா இருக்கும். ஆனா ஒரு ஹீரோ வந்து போய் மௌனராகம் கார்த்திக் மாதிரி தான் இருப்பாரு, எல்லாருமே அந்த டோன் தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மணி சாரோட ஃபேன் ஆகிறதே நம்மலாம் அப்படிதான். ஸோ ஒரு ஹீரோ வந்து எவ்வளோக்குள்ள அந்த மாதிரி இருக்கானோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக அவனை செல் பண்ண முடியும், அவன் மூலம் எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு ஆள் சொன்னா நம்ம கேட்டுப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என் ஹீரோ வந்து எப்பயுமே வந்து துடிப்பா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், படப்படன்னு பண்ணணும், யோசிக்காம ஒரு விஷயத்த செய்யணும், அதை தப்பு பண்ணிட்டா கூட அதை சமாளிக்க தெரியணும், அதில் உள்ள பூந்து வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு ஹீரோவா இருக்கணும்னு நான் நினைப்பேன். இவரை கொண்டு வரும்போது அவர் வந்து இல்ல அவர் அதை பண்ணிருக்காரு. இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் நான் வந்து பார்த்துருக்கேன், அதுல அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வராதுன்னெலாம் இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணா அவர் ஆக்டர் தானே,
அவர் ஆக்டர் தானே, ஸோ அவருக்கு அது கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஸோ அதனால நம்ம அதை கரெக்டா கன்வே பண்ணி அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்க முடிஞ்சா நம்ம வாங்க முடியும். அவ்வளவுதான். ஸோ அது என்னோட கான்ஃபிடென்ட். ரொம்ப எக்ஸாஜரேட்டா சொன்னீங்க. அழகா வந்து அந்த படத்துல பொறுத்துற மாதிரி தான் சார் வந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நம்ம பார்த்துட்டோம்னா டிஃப்ரெண்டா இருக்கு, அப்ப கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த கிளிக்கு. ஆனா இன்னொரு விஷயம் கேட்கும்பொழுது நீங்க ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டேரக்டருக்கு அப்படிங்கும் பொழுது இன்பில் டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன் பிளேக்கு, இல்லை முறைப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது வந்து படிச்சும் வரலாம், அது இன்பில்டாகவும் இருக்கலாம், அது எப்படின்லாம் தெரியாது எனக்கு. அந்த இதில் அது வந்து பறவையிலேயே அந்த மாதிரியா இல்லை வந்து அதுக்குன்னு எல்லாம் நீங்கள் கோர்ஸ் போகணும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கதையோட நாலேஜ் இருக்கணும், ஒரு கதையை கவனிக்க தெரியணும், கதையை புரிஞ்சுக்க தெரியணும், கொஞ்சம் கதை சொல்ல தெரியணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கதையை புரிஞ்சுக்கும் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ உங்களால் ஒரு கதை சொல்ல தெரியணும். அந்த நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு வந்து அப்புறம் சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்மை நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா, இது என்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் கதை சொல்கிறோம், ஒரு 2 நிமிஷத்தில் கதை சொல்ல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஈஸி, நம்ம ஒரு ஈஸியாக ஒன்று சொல்ல முடியாது. நீங்கள் ஷார்ட் ஸ்டோரிஸ் கூட நீங்கள் வந்து ஒரு வடிவமைப்பில் நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் நாவலாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக்கு இவ்வளோ பெரிய நாவலாக எழுதுறீங்கன்னா ஒரு வாழ்க்கையை எழுதுறீங்கன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையை வந்து அவ்வளோ தூரம் எழுதும்போது அதோட கண்டினியூட்டி என்ன, எது எங்கேருந்து வருது, ஒவ்வொருத்தரோட கிளை கதைகள் என்ன, இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் போர் அடிக்காமல் சொல்லணும், எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் சொல்லணும். அதில் இருக்க கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த மாதிரி வடிவமைக்கணும். இந்த 2 மணி நேரம் கதை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் படித்தா பெட்டருங்கிறது என்னோடது. நான் படித்தேன், மணி சார்கிட்ட படித்தேன். ஸோ அங்கே படித்தேன். ஸோ அதில் என்னோட இதை நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஃபிலிம் எடுத்துடலாம், ஷார்ப்பாக ட்விஸ்டாக டக் டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். 2 மணி நேரம் கதை சொல்லும் போது தனிடுவோம், எடிட்ல உட்காந்து திரும்ப மாற்றும். ஸோ அதுக்கு அந்த பேசிக் 3 ஆக்ட்ல போய் எடிட்ல மாற்றும். ஐயோ இங்கே ட்ராப் ஆகுது, ஐயோ எடுக்கும் போது நல்லா இருந்துச்சு சீன், ஆனால் இங்கே வரும்போது ட்ராப் ஆகுது, இந்த இடத்துல அந்த சீன் எடுக்கும்போது ரசிச்சு எடுத்திருப்போம், ஆனால் கதையோட ஃப்ளோவில் அது மட்டும் ஒட்டவே ஒட்டாது. நிறைய பாடல்கள்லாம் நம்ம எடுக்கிறோம், படத்துல ஏன் வைக்கிறது இல்லை, அப்புறம் ஏன் எடுக்கிறோம்? எடுத்து அது நம்மளுக்கு உண்மையிலேயே சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க எடிட்டிங்ல போய் உட்காந்து பார்க்கும்போது தான் உங்க மனசுல அது இருக்கும். எடுக்கும்போது தனித்தனியா ரொம்ப நல்லா எடுத்துருவீங்க. அதெல்லாம் நீங்க ஒன்னா கோர்த்து பார்க்கும்போது 2 மணி நேரம் சினிமாவை நம்ம கதையா சொல்லும் போது அது எப்படி வருங்கிறது நம்ம எடிட் டேபிள்ல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே சார். அண்ட் பாடல்கள் சொல்லும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் சாங் அப்படிங்கிற ஒரு ஆட் அண்ட் வேல்யூ எல்லா ஒரு கமர்ஷியல் மூவிஸ்லுமே வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இப்படி அந்த சாங் இருந்தால் படம் சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரில. பட் அப்படி இருக்கும் பொழுது அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதா எல்லா படத்துக்கும், இல்லை கதைக்களத்துக்கு தேவைப்பட்டா வைக்கலாம்? இல்லை நான் ஐட்டம் சாங் எல்லாம் வந்து வச்சுட்டாலாம் படம் ஓடிடும்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது வந்து ஜனங்கள் ரசிப்பாங்க, சாங்கை மட்டும் தனியாக யூடியூப்ல வச்சு பார்த்துட்டு போயிடுவாங்க. படத்தில் வந்து அவங்க தான் எழுதுவாங்க, இந்த இடத்துல தேவையில்லை அந்த சாங் எதுக்குன்னு அவங்க தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். மற்றபடி நம்ம வந்து ஒரு 3 ஃபைட்டு, நான் 2 ஒரு லவ் சாங்கு, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ சாங்கு, அப்புறம் ஒரு ஐட்டம் சாங், இப்படி வச்சு நம்ம கோர்க்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு யாரும் அப்படி பண்ணுறது இல்லை. இன்னைக்கெல்லாம் நிறைய மாறி வந்துட்டோம். நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி உங்கள் ஜேர்னியில் வரலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நீங்கள் மணி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க. ஹவ் யூ சார், நீங்கள் இந்த சினிமாக்குள்ளே வரணுங்கிற ஆசை உங்களுக்கு எப்போ முத வந்தது? இல்லை, எனக்கு முன்னாடி இருந்தது. நான் காலேஜ் படிச்சுட்டு முடிக்கும் போது மணி சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் ஆகணும்னு ரொம்ப நினச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் இல்லை. ஸோ லேண்ட்லைனில் இன்டர்நெட்டும் இவ்வளோ பூம் ஆகலை. ஓகே. ஸோ அபிராமிபுரம்ல மணி சார் ஆஃபீஸ் இருக்குன்னு மட்டும் தெரியும். தேடி அலைஞ்சிருக்கேன் தெருவா, எங்கன்னே தெரியல. அப்புறம் ஒரு இன்டர்நெட் கஃபே, அப்போ முன்னாடி காலேஜ் முடிச்ச உடனே. ஓகே ஓகே ஓகே. ஸோ அங்கே போயிட்டு நெட்டில் போட்டு, அப்போ தான் யாஹூ கூகுள்லாம் வரல, யாஹூ அந்த இதெல்லாம் வரும்போது நான் அதில் போட்டு தேடும் போது ஏதோ ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணால் நீங்கள் யார் என்ன இதெல்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் சார், நாளைக்கு பண்ணுங்கள், அடுத்த வாரம் பண்ணுங்கள், 10 நாள் கழிச்சு பண்ணுங்கள். அவர் யாருனே தெரில, இப்போ வரைக்கும் நான் அவரை தேடிட்டேன். சீரியஸாக தேடிட்டே இருக்கேன் அவரை. இப்படியே பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் அலைய வச்சாங்க. ஆனால் எனக்கு அட்ரஸை கூட கொடுக்கல. அப்புறம் நான் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடிக்குள்ளே போயிட்டேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஸோ அதனால் ஐடி ஜாப் வந்தது. ஸோ ஐடிக்குள்ளே போயிட்டு அப்படியே என்னோட இது போயிடுச்சு. சினிமாலாம் மறந்துடுச்சு. 2010 நான் அதுக்கப்புறம் ஆனால் ரைட்டிங் பண்ணிட்டேன், ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுவேன், இலக்கிய மட்டம் அதுக்குள்ளே போயிட்டேன், இலக்கியத்துக்குள்ளே போயிட்டேன். நம்ம வந்து ஒரு நல்ல ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜெயமோகன் சார் வந்து எனக்கு லைக் ஆசான், குரு, அண்ணன் மாதிரி. ஸோ அவரோட எப்படி ஃபில்மில் வந்து நான் மணி சாரோட பெரிய ஃபேனோ, அது மாதிரி நாவலில் வந்து ஜெயமோகன் சாரோட
ஃபேன். ஸோ அவர் புத்தகங்கள் படித்து பின்தொடர் நிழலின் குரல், காடு, விஷ்ணுபுரம் இதெல்லாம் படித்து அதுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கு சினிமாவே சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் ஜெயமோகன் சார் வந்து மணி சார் கிட்ட வராரு எழுதுறதுக்கு. ஃபர்ஸ்ட் 2010 பொன்னியின் செல்வன் ஸ்டார்ட் பண்ணுறோம். விஜய் சார் நடிக்கிறாரு, மகேஷ் பாபு சார் நடிக்கிறாரு. அந்த மாதிரி காஸ்டிங்லாம் அப்போ நடந்துட்டு இருக்கும்போது ஆமா எல்லாமே ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ற அந்த இதில் தான் இருந்தது. அப்போ ஜெயமோகன் சார் அப்போ அந்த டைம்ல அவர் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மணி சார் கூட வர்றாரு. ஸோ சென்னையில் அவர் தெரியாது, அவர் நாகர்கோவில் தான். ஸோ சென்னையில் அவர் வந்தாருன்னா நான் தான் அவரை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுவேன் மணி சார் ஆஃபீஸ். அப்பெல்லாம் நினைச்சேன் நம்மளாம் இருந்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு. அதுக்கு மேலே ஆனால் திரும்பி சினிமாக்குள்ளே வரணுங்கிற தாட் ப்ராசஸ்லாம் இல்லை அப்போ. ஏன்னா இதில் ஃபுல்லாக செட் ஆகிட்டோம்ல, அதனால வரல. ஸோ அப்படி ஜெயமோகன் சார் மூலமாக மணி சார் வந்து ஒரு என்னை இன்ட்ரோ பண்ணி வச்சாரு. அவர் ஹாய் சார் உங்கள் படங்கள்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி தான். அப்புறம் புக்ஸ் பற்றி நிறைய பேசிப்போம் சார் கூட மணி சார் கூட புக்ஸ் பற்றி நிறைய பேசிப்போம். இந்த புக் சார் அந்த புக் சார். ஜெயமோகன் சார் இல்லாத டைமில் அவர் ஒரு தடவை மீட் பண்ணோம், புக் ஃபேருக்கு வந்திருந்தார். ஸோ ஜெயமோகன் சார் பிஸியானதுனால நானும் மணி சார் மட்டும்தான் இது பண்ணோம். ஸோ எனக்கு அது பெரிய இது. ஸோ அவர் ஒவ்வொரு ஸ்டாரும் கூட்டு போய் இந்த புக் இம்பார்ட்டன்ட் சார், இதனால இந்த புக் இம்பார்ட்டன்ட், இது வந்து ஃபிக்ஷன், இது நான் ஃபிக்ஷனில் இது ஃபிக்ஷனாக இந்த புக் வந்து ரொம்ப இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாலையும் புக்கு வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன். அவனை சிரிச்சுட்டு ஒவ்வொன்றா வாங்கிட்டார், வேண்டாம்னு சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு ஃபுல்லாக புக்கு அவர் கையிலையும் பேக்கு, என் கையில் பேக்கு, ஃபுல் புக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே கஷ்டப்பட்டு காரில் ஏற்றிட்டு பை சார்லாம் சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஏதோ தமிழ் தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் பறிஞ்ச பையன் அப்படின்னு தெரியுது. ஸோ பொன்னியின் செல்வன் வரும்போது நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஜெயமோகன் சார் தனாலாம் இருக்காங்க, அவன் என்னமோ ஐடியில் வேலை பார்க்குற மாதிரி தெரியல, அவன் அங்கே சும்மா தான் குப்பை கொட்டிட்டு இருக்கான் அப்படின்னுமே. அவர்னா ஓகே. ஆனால் பட் அவருக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, சுத்தமாக சினிமா பேக்ரவுண்ட் இல்லை. அப்போ இன்னும் பெஸ்ட்டு, எதையும் தப்பாக கற்றுக்காமல் இருப்பார். ஸோ அவருக்கு ஓகேண்ணா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, எனக்கு இந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியம்லாம் இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஓகேண்ணா தாராளமாக அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டுமே நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஜெயமோகன் சொன்னேன். மணி சார் என்னோட நம்பர் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணார். ஆர் யூ ஃப்ரீ டு மீட், கேன் யூ கம் டுமாரோ மார்னிங் அரௌண்ட் 10:30 அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். அடிச்சு பிடிச்சி மறுநாள் போகும்போது அவர் வந்து ஜெயமோகன் சார் சொன்னார், நீங்கள் ஓகேவா அசிஸ்டன்ட் டைரக்டர் வரக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது இது, அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொன்னார். அங்கே வந்து மெட்ராஸ் டாக்கீஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இப்போ தக் லைஃபோட ப்ரொடியூசர் எங்கள் சிவா சார் இருந்தார். அவர்கிட்ட போய் பேசுங்க முதல்ல. அவர் வந்து சிவா சார் வந்து மணி சாரோட அசிஸ்டன்ட், தில்சேலேருந்து அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இப்போ தக் லைஃபோட ப்ரொடியூசர். ஸோ அண்ணா மாதிரி. ஸோ அவர் வந்து கூப்பிட்டு, இல்லை அவ்வளோ ஈஸி கிடையாது, நீங்கள் டக்குன்னெலாம் ஜம்ப் ஆகாதீங்க, நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேருந்து திடீர்னு ஜம்ப் ஆகி இது வந்து செட் ஆகலாட்டினா ப்ராப்ளம் அப்படின்னா. நான் சொன்னேன், இங்கே காஃபி கப் கூட நான் எடுத்து வைக்கிற வேலை கூட வரது, நீங்கள் சும்மா இருங்கன்ட்டு மறுநாளே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சதான் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது கேட்கவே, எனக்கே ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்தது. சாரே இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் கண்ணு மூடி கண்ணு திறக்குள்ளே நம்மளை தூக்கி எங்கேயோ போடும், அது நல்லதா கெட்டதா எதுவும் தெரியாது, எங்கேயோ போய் விழுந்துருவோம். அப்படி சம்பவம் தான் அது. ஒரு நாளில் நான் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள். ஸோ லைஃபே அப்படிதான் நம்மளுக்கு. அதை தாண்டி கொஞ்சம் எழுதுறோம். எனக்கு சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை, முதல் நாள் வரைக்கும் எனக்கு சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுவும் அவ்வளோ தூரம் அலைஞ்ச மணி சார்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா மறுநாள் காலையில் அவர் அங்கே உட்காந்துருப்பா, நான் இங்கே உட்காந்துருப்பேங்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியும். அப்படி ஒரு லைஃப்ல அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ அற்புதங்கள் நடக்கும் லைஃப்ல. ஓகே சார். அண்ட் நம்ம இவ்வளோ விஷயம் பேசும்போது நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்கிறது எனக்கு இப்போ தெரிய வந்துருச்சு. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் சார் ஒரு ரைட்டர் ஆகணும், இல்லை ஒரு சினிமாவில் வந்து ஏதோ ஒரு கதைக்களம் எழுதணும் அப்படிங்கும்பொழுது புக்ஸ் எவ்வளோ ரொம்ப வேல்யூ கொடுக்குது? புக்ஸுங்கிறது வந்து நீங்கள் சினிமாக்குன்ட்டு மட்டும் இல்லை, நீங்கள் பொதுவாக நீங்கள் புக்ஸ் படிக்கணும். ஓகே, புக்ஸுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வாழ்றது வந்து நான் தனாங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்கள் செப்பரேஷன் ஒரு வாழ்ந்துட்டுருக்கேன். புக் மூலமாக நீங்கள் பலதரப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். ஸோ புக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம், நீங்கள் வேறையாக நீங்கள் வாழ முடியும். நீங்கள் சினிமா பார்க்கும்போது எப்படி ஒரு இது இருக்கும், ஆனால் சினிமா வந்து சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறோம், இவன் வில்லன், இவன் ஹீரோ, நீ இவன் எப்படி இருக்கான், இவன் லவ் பண்ணுறான், இதாக இருக்குன்னா. புக்ஸ் அப்படி கிடையாது. புக்ஸில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு ஜேர்னி உங்களால் போக முடியும், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஒரு புக்கு படித்தா அந்த மனிதனே மாற்றம். ஆமாம், நிறைய மாற்றங்கள் இருக்கும். புத்தகத்தால் ஆன பயன் என்ன அப்படின்னு கேட்டால் அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து சினிமாவில் இருக்கவங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே புத்தகம் படிக்கிறதுங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஓகே சார்.
ரொம்ப ஸ்வீட்டாக எங்களுக்கு நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஜஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் சார், ஒன் வே டு சே ஹிட்லர் மூவியை எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு அரசியல் மூவி அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஒரு இதிலேயே சொல்லிட்டீங்க, அந்த முத்திரையிலேயே சொல்லியிருந்தீங்க. ஹிட்லரோட டேக் லைனில் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் முத்திரை குத்திருந்தீங்களா, அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அரசியல் மூவி அப்படிங்கிறது. ஸோ மக்கள் வந்து ஹிட்லர் தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? முக்கியமாக சொல்றது என்னன்னா, நீங்கள் அரசியல் மட்டும்தான் அதில் பேசியிருப்போம்னு வராதிங்க. ஓகே, அரசியலும் பேசப்பட்டிருக்கும், அது ஒரு மெயினான ஒரு பிளாட், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்தில். ஓகே, ஒரு ஜனரஞ்சகமான எல்லாரும் போய் என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு 2 மணி நேரம் ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது ஹிட்லர். ஆனா அதுல இதெல்லாம் இருக்குன்னு நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வெளியே எடுத்து வைப்போம்ல, அதுல ஒண்ணு பொலிட்டிக்கல் ஆக்ஷன், நீங்க சொன்ன மாதிரி ஆக்ஷன், இந்த மாதிரி எல்லாம். ஓகே சார், அண்ட் இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், லாஸ்ட்டு சொல்லிட்டு கேட்குறேன், பட் இருந்தாலும் ஓகே. அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? ஒரே ஒரு வார்த்தை தான், நானும் அப்கமிங் டைரக்டர்ஸ். நான் 10 படம்லாம் எடுத்தது. ஓகே, நானும் இப்போதான் இது என்னோட 3வது படம் தான். ஸோ நானும் நிறைய கற்றுட்டு இருக்கேன், வெளியில் வந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ என்னையும் நீங்கள் அப்கமிங்காக தான் பார்க்கணும். நான் வந்து யாவு காலத்தில் ஸ்டார்ட் பண்ணேன், மொபைல் ஃபோன் இல்லாததுனால நீங்க வந்து அப்படி எடுத்துக்க கூடாது, ஓகேங்களா? ஸோ நான் வெறும் 3 படம் தான் பண்ணிருக்கேன். படைவீரன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், வானம் கூட்டம்னு 2 படம் பண்ணி 2வது படம், இதுதான் 3வது படம் இப்போதான் வருது. நான் இன்னும் அப்புதான், ஓகே ஓகே, இன்னும் கம்மிங்காக கூட ஆகலை. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்க கூட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சார். தேங்க்யூ.